ஏசாயா 51 அதிகாரம் 2வது வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள். ஆபிரகாம், சாராள், அவங்க 75 வயது வரைக்கும் அவனுக்கு குழந்தை இல்லை. எப்போ திருமணமாச்சு, எத்தனை வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தாங்க நமக்கு தெரியல. ஆனால் 75 வயதில் தான் ஆண்டவர் அவங்களோடு பேசுகிறார். அது வரைக்கும் அவனுக்கு குழந்தைகள் இல்லை. நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் சொல்லுகிறபடி நீ செய்தால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவன் ஒருவனாய் இருக்கும்போது அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார். ஆண்டவர் அழைத்த பிறகும் 25 வருடங்கள், 75வது வயதில் கர்த்தர் அழைத்தார். 25 வருடங்கள் காத்திருந்து 100வது வயதில் தான் அவருக்கு ஈசாக் என்ற ஒரு குழந்தை ஆண்டவர் தருகிறார். அந்த ஈசாக்கின் மூலமாய் அதில் 2 குழந்தைகள் பிறக்கிறது, ஏசா யாக்கோபு என்று சொல்லி. அந்த யாக்கோபுக்கு தான் ஆண்டவர் 12 பிள்ளைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். அந்த யாக்கோபு தான் இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றப்பட்டு இன்றைக்கு ஒரு பெரிய தேசமே அவருடைய பெயரில் இருக்கிறார், ஆபிரகாமுடைய சந்ததி. ஆண்டவர் அன்றைக்கு வாக்கு கொடுத்தார் ஆபிரகாமுக்கு, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். இன்றைக்கு சந்ததியின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளே, நான் உங்கள் சந்ததியை பெருக பண்ணுவேன், நான் உங்கள் சந்ததியை பெருக பண்ணுவேன். வாக்கு தத்தம், தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தின்படியே ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அதற்கு ஆபிரகாம் செய்த காரியம் என்ன? ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க என்ன காரணம்? ஆபிரகாமிடத்தில் என்ன காரியத்தை ஆண்டவர் விசேஷமாய் கண்டார் என்றால், ஆதியாகமம் 18 அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறாரு. இப்போ உங்களுக்கு ஆசீர்வதிக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். சந்ததி ஆசீர்வதிப்பார், குழந்தை தருவார். அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எது தந்தாலும் ஆசீர்வாதம் தான். இது ஆண் குழந்தை அல்லது பெண் குழந்தை அப்படின்ற ஒரு வித்தியாசம் பார்க்காதபடி கர்த்தர் கொடுக்கிற குழந்தை எதுவானாலும் ஆசீர்வாதம் தான். ஆண்டவர் உங்களிடத்தில் உன்னை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? ஆபிரகாம் மேலே ஆண்டவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. கர்த்தரே சொல்லுகிறார், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்யணும், கர்த்தருடைய வழியை காத்து நடக்கணும் என்று கட்டளையிடுவான். என்ன நம்பிக்கை? பிள்ளைகளுக்கு ஆபிரகாம், நீங்கள் நீதி நியாயத்தை செய்யணும், அநீதியானதை செய்யக்கூடாது, அநியாயம் பண்ணக்கூடாது, நம்ம தேவனுக்கு பயந்து நீதி நேர்மையாக நடக்கணும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுவான். பார்த்தீங்களா, ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய நம்பிக்கை. கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கணும் என்பதை சொல்லுவான் என்று ஆண்டவர் சொல்கிறார், தன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும். அப்போ ஆண்டவரால் என்ன சாட்சி பெற்றான்? நான் இவனை ஆசீர்வதித்தால் அவன் தன் பிள்ளைகளுக்கு நீதி நியாயத்தை கற்றுக் கொடுப்பான், கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கும்படி அவன் கட்டளையிடுவான். கர்த்தருடைய வழியில் நடக்கணும், நம்ம இஷ்டப்படி நடக்கக்கூடாது என்பதை கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். அதான் ஆண்டவர் ஆபிரகாம் குறித்து கொடுத்த சாட்சி. அப்போ உங்களை ஆண்டவர் பார்க்குறார். ஒரு குழந்தை கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்க, நல்ல சாப்பாடு கொடுப்பீங்க, நல்ல விளையாட்டு பொருளெல்லாம் வாங்கி கொடுத்து விளையாட வைப்பீங்க, பிள்ளைகளோட ஜாலியாக ஃபோட்டோ எடுப்பீங்க, வீடியோ எடுப்பீங்க, விதவிதமாக ஆல்பம் போடுவீங்க, பிள்ளைகளை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க.
ஒவ்வொரு நாளும் ஃபோட்டோ எடுத்து தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அனுப்பிக்கிட்டே இருப்பீங்க. குழந்தைய பாருங்கள் எப்படி விளையாடுது, சிரிக்குது, பேசுது, சாப்பிடுது, எல்லாத்தையும் குழந்தைய பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அதெல்லாம் ஓகே. நீங்கள் சந்தோஷப்பட. ஆண்டவர் எப்போ சந்தோஷப்படுவார்? நீங்கள் குழந்தைக்கு நீதி நியாயத்தை போதிக்கணும். இஷ்டப்படி விடக்கூடாது, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடாது, இஷ்டப்படி பிள்ளையை விட்டுறக்கூடாது. இது தப்பு, இது ஆண்டவருடைய பார்வையிலே தப்பு, இது அநீதி, இதை செய்யக்கூடாது, நம்ம நீதியாக நடக்கணும், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், உலக மக்களைப் போல நடக்கக்கூடாது. இதை பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அதான் அவருடைய எதிர்பார்ப்பு. நான் ஒரு குழந்தையை தந்தால் எப்படி வளர்ப்பேன்? நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாண்டவரே, சரி. நல்ல சாப்பாடு கொடுப்பாண்டவரே, சரி. நல்ல பொம்மைலாம் வாங்கி விளையாட வச்சு குழந்தைய சந்தோஷமாக பார்த்துக்கொள்வேன், சரி. அப்புறம் நான் என்ன எதிர்பார்க்கிறேன் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைக்கு நீதி நியாயத்தை நீ சொல்லிக் கொடுக்கணும். இது தவறு, இது பாவம், இதுதான் ஆண்டவருக்கு பிரியம் என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஆபிரகாம் அப்படி செய்வான் என்று கர்த்தர் நம்பி அவனை குறித்து நம்பிக்கையோடு சொல்லுகிறார். கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்படி கர்த்தருடைய கட்டளைகளை அவன் போதிப்பான். பிள்ளைகளுக்கு பைபிளை போதித்து சொல்லிக் கொடுக்கணும். இது ஆண்டவருடைய கட்டளை, நம்ம இப்படி தான் நடக்கணும், உலக மக்களை போல நடக்க முடியாது, இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். செய்வீங்களா? அது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு, உணவு, உடை மாத்திரம் அல்ல, நீதி நேர்மையாக நடக்க நான் கற்றுக் கொடுப்பேன். உம்முடைய வசனத்தை நான் கற்றுக் கொடுப்பேன். உம்முடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்பதை நான் சொல்லிக் கொடுப்பேன். அப்படி நான் என் பிள்ளைய வளர்ப்பேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமானபடி வளர்ப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் சந்தோஷமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. முதல்ல விசுவாசிங்க, ஆண்டவர் தருவார். எத்தனை வருஷமானான, எத்தனை சிக்கலான கர்த்தர் இன்றைக்கு எங்களை ஆசீர்வதிக்க போகிறார் என்பதை விசுவாசிங்க. ரெண்டாவது, எப்போவுமே கீழ்ப்படிங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு, சொல்லுக்கு. அதனால் மற்றவங்களை மன்னிங்க, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆபிரகாம் அழிந்து போகிற பட்டணத்துக்காக ஜெபித்தார். நீங்களும் நம்முடைய மக்களுக்காக, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. கருத்து ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசி ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்களுக்காக ஜெபிப்பேன்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் யாரையும் கசந்து கொள்ள மாட்டேன், என்னை பரிகாசம் பண்ணால் கூட நான் மன்னிப்பேன், அவங்க மேலே ஒரு வஞ்சகம் வைக்க மாட்டேன், வைராக்கியம் பாராட்ட மாட்டேன், மனப்பூர்வமாக நான் மன்னிப்பேன். அது மாதிரி மன்னிக்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற குழந்தைய ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி நான் வளர்ப்பேன், நீதி நியாயத்தை சொல்லி கொடுப்பேன், உம்முடைய வசனத்தை கற்றுக் கொடுப்பேன், உமக்கு பயப்படுகிற பயத்தில் நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லுங்க. அவ்வளோதான். வேற ஒன்றாண்டு பணத்தை கொடு, காசை கொடு, நீ நடந்து வா, தீச்சட்டி எடுத்துக்கொண்டு நட, அப்போது நான் சிலுவை சுமந்துக்கிட்டு நட, அப்படியெல்லாம் ஏசு ஒன்று சொல்லலை. இதை நீ செய்வியா? செய்ய முடிந்தது தான் சொல்லுகிறார். இதுக்கு ஒப்பு கொடுக்குறியா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி நீ ஒப்பு கொடுத்தா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆபிரகாமுடைய சந்ததியை பெருக பண்ணினதை போல நான் உன்னை பெருக பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க, நம்முடைய நிந்தையை மாற்ற சிலுவையிலே நிந்தைகளை சுமந்தார். நம்முடைய அவமானத்தை மாற்ற சிலுவையிலே அவமானத்தை சகித்தார். இந்த பரிகசிக்கிற மக்களுக்கு மத்தியில் காயப்பட்ட நம்முடைய உள்ளத்தை காயமாற்ற அவர் பரிகசிக்கப்பட்டவராய் சிலுவையிலே தொங்கினார். நான் கைவிடப்பட்ட நிலைமையில் ஆயிட்டேனே என்று கதறுகிற நமக்கு உதவி செய்ய சிலுவையிலே கைவிடப்பட்டவராக தொங்கினார். அந்த இயேசு உங்களை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். யார் உங்களை பற்றி என்ன சொன்னா என்ன, என்ன பரிகாசம் பேசினா என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், வெட்கத்திற்கு பதிலாய் ரெண்டத்தனியான பலன் வரும். நீ எந்த இடத்துல வெட்கம் அனுபவிக்கிறீங்களோ அவங்க மத்தியில் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அந்த மாதிரி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு சாட்சியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாட்சியை நீங்கள் கேட்டீங்கன்னா நம்முடைய இருதயமே ரொம்ப வேதனைப்படும். ஏன்னு சொன்னால் 3 முறை கற்பத்திலேயே குழந்தை அழிந்திருக்கிறாரு, 3 முறை குழந்தை பிறந்து இறந்திருக்கிறாரு, 6 குழந்தையை இழந்துட்டாங்க. அது எவ்வளோ வேதனை இல்லை?
ரொம்ப வேதனை. ஒவ்வொரு முறையும் எதிர்பார்த்து இந்த முறை நீ காத்திருந்து 3 முறை கற்பம் சிதைந்து விட்டாரு. 3 முறை குழந்தை பிறந்து இறந்துட்டு சில நாட்களுக்குள்ள. அது எவ்வளோ வேதனை, அது இன்னும் பெரிய பாடு. முடியாததை முடிய செய்கிற தேவன் அவர். உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார். உங்களுக்கான தெய்வ செய்தி உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. பிரச்சனை, போராட்டம், தேவை, நெருக்கத்தில் என்ன செய்யறதுன்னு கலங்குனீங்க. விசுவாசிங்க அப்படின்னு ஆண்டவர் பேசி இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தா அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சுகத்தை பெற முடியும், விடுதலை பெற முடியும், ஆசீர்வாதத்தை பெற முடியும். இயேசுவின் மேல் வைக்கிற விசுவாசம். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோடு இப்போ ஜெபிக்கலாமா? நான் விசுவாசிக்கிறேன், உங்களோடு கூட சேர்ந்து உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் நடக்கும். அப்போ விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது இப்போவே இயேசு உங்களை தொடுவதை உணர முடியும். சுகமாவீங்க, விடுதலையாவீங்க. நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிற காரியத்தில் அற்புதம் நடக்கும். என் கூட சேர்ந்து விசுவாசத்தை ஜெபிக்கிறீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்களுமே விசுவாசிக்கிறோம். உம்முடைய வல்லமை விசுவாசிக்கிறோம். உம்முடைய அன்பை விசுவாசிக்கிறோம். நீர் அற்புதங்களின் தேவன் என்பதை விசுவாசிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர், பதில் தருகிறவர் என்பதை விசுவாசிக்கிறோம். இதோ இந்த பிள்ளைகளோடு இணைந்து நான் அவர்களுடைய அற்புதத்திற்காக ஜெபிக்கிறேன். வியாதிப்பட்ட பிள்ளைகள், எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்களப்பா. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், சுகமாக்கும் என்ற வார்த்தை விசுவாசித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் சகல நோய்களும் விலகுவதாக. இந்த நோயின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போவதாக. அந்த பிசாசின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போவதாக. இந்த நிமிஷம் அற்புதமான சுகம் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அவருடைய சரீரங்களில் சுகமளிக்கிறமுடைய வல்லமை இறங்கட்டும். நசரேயனாக இயேசுவின் நாமத்தில் அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். அவருடைய குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும். அவளுக்கு வழிகள் திறக்கப்படட்டும். எந்த காரியத்தில் அற்புதம் வேண்டுமென்று இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ, இன்றைக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு அற்புத மாற்றம் உண்டாவதாக. இவர்கள் பயப்படுகிற காரியங்கள் மாறட்டும், வழிகள் திறக்கப்படட்டும். ஒரு அற்புத மாற்றத்தை இன்றைக்கே காண செய்யும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளோடு இணைந்து நானும் விசுவாசிக்கிறேன். எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.